வணக்கம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய்களுக்கு லைசன்ஸ் மற்றும் மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இதற்காக கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் கடந்த 14ஆம் தேதி டிசம்பர் 14ஆம் தேதி வரை 2 மாத காலத்திற்கு பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. குறிப்பாக லைசன்ஸ், மைக்ரோசிப் பொருத்துவது, அது மட்டுமல்லாமல் தடுப்பு செலுத்துவது உள்ளிட்டவைகளுக்காக இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்காதவர்களுக்கு தற்பொழுது வீடு வீடாக நேரடியாக சென்று அபராதம் விதிக்கக்கூடிய பணியை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை கொளத்தூர். இந்த பகுதியில் ஒவ்வொரு வீடு வீடாக சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீடுகளுக்கு சென்று அவர்கள் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய்களுக்கு லைசன்ஸ் மற்றும் மைக்ரோசிப் பொருத்தப்பட்டதா என்பது குறித்த கண்காணிப்பு பணியை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை மொத்தம் 15 மண்டலங்கள் உள்ளது. ஒவ்வொரு மண்டலத்துக்கு தலா 4 பேர் வீதம் 15 குழுக்கள், இதற்காக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு நேற்று முதல் அபராதமானது விதிக்கக்கூடிய பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் ஒரு சுகாதாரத்துறை ஆய்வாளர், அதே போல கால்நடை மருத்துவர் என 4 பேர் வீதம் 15 குழுக்கள் சென்னை மாநகரம் முழுவதும் நேற்று முதல் கட்டமாக பொது இடங்களில் அபராதம் விதிக்கப்பட்டது. இன்று 2வது கட்டமாக ஒவ்வொரு வீடுகளுக்கு நேரடியாக சென்று அபராதம் விதிக்கக்கூடிய பணியை துவங்கியுள்ளது. ஏற்கனவே அவர்கள் அந்த வளர்ப்பு நாய்களுக்கு சிப் பொருத்தப்பட்டிருந்தால் உடனடியாக அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஸ்கேனர் மூலமாக அதில் அடையாளம் தெரியப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தற்பொழுது சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக சென்னை மாநகராட்சி ஊழியர் நம்ம இருக்கிற அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார், உங்களுக்கு என்ன மாதிரியான SOP கொடுக்கப்பட்டிருக்குது? ஒருவேளை அவங்க லைசன்ஸ் மற்றும் சிப் பொறுத்தல என்ன மாதிரி அபராதம் விதிக்கிறீங்க சார்? இப்போ கேபிள் இல்லாமல் கூட்டிகிட்டு வராங்க, டாகை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. அதே நேரத்தில் நாங்கள் செக் பண்ணுறப்போ லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த டாக் மேலே அதுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. மற்றபடி நாங்கள் வீடு வீடாகவும் இதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதுக்கப்புறம் வீடுங்கள்லையும் போயிட்டு செக் பண்ணுறப்போ அந்த டாகுகளும் அதேமாரி லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த டாகுங்களுக்கும் ஒரு டாக் 5000 வீதம் நாங்கள் இதுக்கப்புறம் இப்போ அதையும் நாங்கள் நடைமுறை இன்னிலேருந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்கள் இதுக்கப்புறம் பண்ணுறோம். ஒருவேளை அவங்க இது வரைக்கும் லைசன்ஸ் மற்றும் மைக்ரோசிப் பொறுத்துலாம் நீங்கள் மறுபடியும் மாநகராட்சி மூலமாக அங்கே சுகாதார கிளினிக் போய் அவங்க மைக்ரோசிப் பொருத்திக்கலாமா, லைசன்ஸ் வாங்கிக்கலாம்? பொருத்திக்கலாம். இப்போ நாங்கள் ஃபைன் போட்ட பிறகு அந்த ஸ்லிப்பை கொண்டு போயிட்டு இப்போ திருவிகா நகரில் நடக்குது, இப்போ புளியந்தோப்பு, நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர்லாம் நடக்குது. அங்கே இப்போ கிளினிக் இருக்குது. அங்கேயே இப்போ OP டைமிங்லேயே அந்த சிப்பிங் ப்ரோக்ராமும் நடக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஃபைன் போட்டவங்க போயிட்டு சிப்பை போட்டுக்கலாம். 3 நாள் அதுக்கு ஒரு கெடு மாரி கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாட்குள்ளே அவங்க போயிட்டு அந்த சிப்பை பொருத்திக்கணும். மறுபடியும் நாங்கள் செக் பண்ணுறப்போ அவங்க பொருத்திருந்தாங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது.